வணக்கங்க. நான் லிங்கராஜுங்க. நாங்க அன்னூர் வட்டம் குன்னத்தூர் கிராமம் அண்ணாமலை கார்டன்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே அசோசியேஷனுங்க. நான் தலைவருங்க. ஸோ எங்க ஏரியால ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்மார்க் இருக்குங்க. அதுலயே நிறைய பிரச்சனை 4-5 வருஷமா நாங்க அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய ட்ரை பண்ணோம். அதை எங்களால் எடுக்க முடியலைங்க. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்ப திருப்பியும் அதே ஏரியால ஒரு 150 மீட்டர்ல மறுபடியும் ஒரு 11 to 11 டாஸ்மார்க் இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே நேற்றுக்கு 50-60 பேர் சேர்ந்து அன்னூர்ல தாலுகா ஆஃபீஸ் தாசில்தாரை போய் மனு கொடுத்துருக்கோம். அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோங்க. ஸோ இன்னைக்கும் கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஒன்று மனு கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் எஸ்பி பார்த்து ஒரு மனு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ரீஜனல் ஆஃபீஸ் டாஸ்மார்க்கோட பீளமேடு ஆஃபீஸ்லயும் போய் ஒரு மனு கொடுக்குறோம். எங்களுக்கு இது அந்த அரசாங்கம் இதை தலையிட்டு அந்த இடத்துல அது வராம எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா சுத்தி ஒரு 350 வீடு இருக்குதுங்க. சுத்தி ஒரு 4 காலேஜ் இருக்குங்க, 3 ஸ்கூல் இருக்குங்க. வீட்டை ஒட்டி எங்களோட காம்பவுண்ட் ஒட்டி தான் வருதுங்க. பாரு தள்ளி கூட இல்லைங்க, காம்பவுண்ட ஒட்டியே வருதுங்க. இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். இதை அரசு தலையிட்டு எங்களுக்கு இது நல்ல விதமா அதை தீர்வு பண்ணி கொடுக்கணுங்க. தேங்க்யூ. எல்லாம் சைட் எல்லாம் கிளீன் பண்ணி காம்பவுண்ட் போட்டு பாத்ரூம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹட் எல்லாம் போடுறதுக்கு இப்ப மெட்டீரியல் எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள முற்றுகை போராட்டம் இதுக்கப்புறம் தான் பண்ணணுங்க. இப்ப கலெக்டரேட் கொடுத்துட்டு எஸ்பி கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா போய் ரோட்ல உட்காரலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரோடு அது பெருசுங்க, பெரிய ஒரு 60-80 சென்ட்லயே பண்றாங்க. பெரிய 1 ஏக்கரால பெரிய லெவல்ல பண்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு வாடகையே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்காங்க எங்களுக்கு தகவல். அதனால பெருசா பண்ணாங்கன்னா அந்த கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா எங்களால அங்க குடியிருக்கவே முடியாதுங்க. எல்லாரும் காலி பண்ற நிலைமை. 350 வீடு இருக்குங்க, 350 குடும்பம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு டாஸ்மார்க் ஆப்போசிட்ல இருக்குங்க. இப்ப இங்க ரோடுன்னா ஆப்போசிட்ல இப்ப பண்றாங்க. அது எப்படி பக்கத்துல அப்ரூவ் கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க. பயங்கர இஷ்யூவா இருக்குங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு அந்த எக்ஸைஸ் அந்த ஆபீசர் கிட்ட எங்க கிட்ட பேச சொன்னாங்க. அவங்ககிட்ட எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நார்த்து அந்த ஒரு சார் ஒருத்தர் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களையும் பார்க்குறோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் பார்க்கலாங்க. அவங்க மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா போய் முற்றுகை போராட்டம் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல தான் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி தானுங்க, எங்க காம்பவுண்ட் ஒட்டியே பார் வருதுங்க. அங்கேயே உட்காந்து குழந்தைங்க லேடிஸ் எல்லாரும் உட்காந்து கருவலூர் ரோடுங்க, அந்த மெயின் ரோட்லயே உட்காந்து நம்ம முற்றுகை போராட்டம் பண்ணணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. தமிழ் அரசு தான் இதுக்கு